இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் குறைவுகள் மாறாமல் அப்படியே இருக்கிறதுக்கும் எந்த ஒரு அற்புதமும் நடக்காமல் போகிறதுக்கும் என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களுக்குள்ள இதுக்கான பதில் இருக்கிறது. அங்கே அந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் என்ன? கானா ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். ஒரு அற்புதத்தை அங்கே செய்தார் என்பது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட இதை அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு அந்த திருமண வீட்டுக்கு வந்தபோது அங்கே திராட்சரசம் இல்லாமல் அங்கே அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையில் அந்த திராட்சரசத்தை உருவாக்கி அங்கே ஒரு குறைவை நிறைவாக்கினார். ரெண்டாவது, வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஒரு அற்புதத்தை அங்கே செய்தார். ஆனால் இதற்கு அந்த திருமண வீட்டினர் என்ன, அவங்களுடைய பங்கு என்ன, அவங்க என்ன செய்தார்கள் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர் இயேசு தானா வரல, அவரை அழைத்ததுனால அங்கே வந்தார். அப்போ இயேசுவை நாம் அழைக்க வேண்டியது நம்முடைய வேலை. அப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பங்காக இருக்கிறது. அழைக்காமல் அவர் வருகிறது இல்லை, அவராக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது இல்லை. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தையும் செய்கிறார், குறைவுகளையும் அவர் மாற்றுகிறார். 2வது 5வது வசனம் சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே இருக்குது. பாருங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேதாகமத்தில் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்பது காரியங்கள் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்கிறது, நிறைய அறிவுரைகள் ஆலோசனைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதை செய்கிறோமா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்கிறோமா? நமக்கு பிரியமானதை சிலவற்றை செய்துவிட்டு கடினமானது மிகவும் செலவாகக்கூடியதுன்னு நினைச்சோம்னா அதை நம்ம விட்டு விடுகிறோம். அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு குறைவு இருக்குது. அப்போ அவர் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும். 3வது, எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல் சந்தேகப்படாமல் அவரை விசுவாசித்தார். பாருங்க, இயேசு அந்த தொட்டியில் தண்ணியை ஊற்றுங்கிறார், தண்ணியை ஊற்றுறாங்க. அப்புறம் அதையே நீங்கள் கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்குறாரு. அப்போ அதையும் அவங்க எந்த கேள்வியும் இல்லாமல் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நம்மளாக இருந்தால் அப்படி செய்வோமா? இது எப்படி தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு, அப்புறம் அந்த தண்ணியுமே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு, இது எப்படி நடக்கும்? இதை கொண்டு போய் கொடுத்தா கெட்ட பேர் தானே வரும்னு நம்ம நினைப்போம். அப்போ அது சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவை அவர் சொல்லுகிற காரியங்களை எந்த சந்தேகமும் இல்லாமல் விசுவாசித்து அதன்படி செய்யும் பொழுது 3 காரியங்கள். 1, அவரை அழைக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். சந்தேகப்படாமல் அவருடைய காரியங்களை விசுவாசிக்கணும். 3வது, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி எல்லாவற்றையும், வேத வசனங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் மாறும், அற்புதங்கள் நடக்கும்.